ஹலோ, என்ன நடக்குது? சமைக்கிறீங்களா? என்ன இன்றைக்கு சமைக்க போறீங்க? இன்றைக்கு சிக்கன் பிரியாணி தான் சில்லுன்ட்டு கொஞ்சம் உரைப்பு வரக்கூடிய மாதிரி சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஒன்று தம் பண்ணி எடுக்கும். குளிருக்கு சிக்கன் பிரியாணி சமைச்சா நல்லா இருக்குமா? குளிருக்கு சிக்கன் பிரியாணி இல்லை, சிக்கன் கொஞ்சம் சூடான சாப்பாடு தானே, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்குன்றதுக்காக தான். முக்கியமான சாமான் பிரியாணிக்கு சொல்லுங்களேன். நாங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாங்களும் உங்களோட மெதட்டில் சமைக்க. அதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். நான் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து சமைக்க தெரியாத பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுட்டு கடுமையாக கஷ்டப்படுது. அது இருக்குது. சம்டைம் இப்போ நீங்கள் சமைக்கிற இந்த மெதட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து இதே மாதிரி சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குங்கிற ஒரு தோட்டில் சம்டைம் கட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ சமைக்க போகிறீங்க. சமைக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தா தான் பிறகு சமைக்கும் போது கட் பண்ண தேவையில்லை. சட்டியை பார்த்தோன்னே சாப்பாடு ருசியாக இருக்குன்னு வச்சுக்கீங்க. இந்த சட்டியை பார்த்தோன்னே வந்து பத்திர மாதிரி விலங்கு இல்லையே, இது இவ்வளோ பெரிய சட்டி. இது இல்லை சூடாக்கிது இல்லையான்னு சொல்லி கையை வச்சா அந்த விலங்கு முன்னாடி விலங்கு ஆயிட்டாங்க. அப்படின்னா வச்சு பாருங்க கையை பிடிச்சிக்கிட்டு. ஓகே, சும்மா பார்த்துட்டு ஏதாவது கதைகளை சொல்லுங்களேன். அப்படி சும்மா ஏதாவது என்ன ஜோகன்னு சொல்லணுமா? ஒரு சிரிக்கக்கூடிய மாதிரி இல்லை குளரக்கூடிய மாதிரி ஒன்று சொல்லுங்களேன் பார்ப்போம். சிரிக்கிறதா கூட அழக்கூடிய மாதிரி கதைகள் இருக்குது. கொஞ்சம் காதல் கதைகள் அப்படி இல்லைங்க. அக்காவை கொஞ்சம் போட்டு வரேன். இது ஏலக்கா அக்கா நானும் பார்த்து ஏலக்கா ஒரு 3 போடணுமா? ஓ அக்கா இது தங்கச்சி. தங்கச்சி போடுறது. தங்கச்சி ஒரு 4 போட்டா போதும். தங்கச்சி காரம் கூட. இது வந்து சமைக்கிறதுக்கு நல்ல சமைப்பாடு. ஏலக்காய் கிராம்பு எல்லாம் வந்து நல்ல சமைப்பாடு அடையும். நீங்க சமைக்கிறேன்னு சொன்னா அதோட குணபாவ எண்ணெய்கள் இருக்கு தானே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. தன்மை குணங்கள் அதெல்லாம் சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க இந்த ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போடுற நல்ல மனத்துக்கண்டு மனமும் இருக்கு. அதோட பின்புலம் என்னன்னு சொன்னா நல்ல சடிமானம் சமைப்பாட்டுக்கு. இந்த வெள்ளை வெங்காயம் நம்ம என்னது போடுறோம்னா வெள்ளை வெங்காயமும் சமைப்பாடுன்னா அடுத்தது வாயு தொல்லை இல்லாததுக்கும் அந்த இரத்த ஓட்டங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இரத்த ஓட்டங்கள். ஆமா, இரத்த ஓட்டங்கள் அந்த வெள்ளை அணுக்கள் அப்படி நமக்கு சரியா தெரியல. அப்ப அது எல்லாம் அது வெள்ளை வெங்காயம் போட்டாச்சு. வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். கொஞ்சம் சுவாரஸ்யம். அதோட பார்த்து கொடுங்க. இஞ்சி கிழங்கையும் போட்டுடுறோம்னா இஞ்சி கிழங்கையும் போட்டுடுவோம். அதுபோது இந்த கிரீன் பேப்பர்ன்னு சொல்லுவாங்க. பெப்பரா? கிரீன் பேப்பர். இது கிரீன் பேப்பர் பச்சை பெரிய கொச்சிக்கா அந்த பெரிய குடமிளகாய் அதையும் போட்டுடுவோம். நீங்க கதை சொல்ல போறது அப்புறம் உங்களோட கதையை கேட்டேன்டா இந்த கதையை சொல்லி அது மறந்துடும். அப்ப அதனால அதையும் சொல்லிடுறேன். கதை சொல்றேன் கேளுங்க. அப்ப சொல்லுங்க. லவ் ஸ்டோரி தான், சும்மா சிமுலான. இது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கேரளா மூவிலையும் அது வந்திருக்கு ஸ்டோரி. எனக்கு வந்து ஒருத்தர் சொன்ன ஸ்டோரி தான். நல்ல எனக்கு பிடிச்ச ஸ்டோரி ஒன்று. நல்ல நகைச்சுவையா இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா நம்மட ஒரு பிள்ளைய கொண்டு வந்து ஒரு போயை வந்து லவ் பண்ணிருக்கிறான்னு சொன்னா அவர் வந்து ஒரு ஃபாரின்ல ஒரு நல்ல வெளிநாட்டுல இது எப்ப நடக்குதுன்னு நான் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு 1990 காலத்துல. சரி, ஆனா என்ன பிறந்தது அந்த காலத்துல தபால் மூலம் 2 பேரும் லவ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேருக்கும் லவ் வந்து கடிதம் தபால் மூலம் காதல் போயிட்டு அது அப்புறம் திடீர்னு மாதிரி அவர் சொல்லிருக்காரு, நான் நாட்டுக்கு வரப்போறேன், உங்களை கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிருக்காரு. அப்ப அவர் சொல்லிருக்கா, ரைட் ஓகே நீங்க வரேன்னு சொன்னீங்க, நான் வந்து வெஸ்ட் உம்மோட பேசணும். பேசினதுக்கு போறது நான் உங்களுக்கு உம்மோட அனுமதியோட நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க அதுக்கு போறோம் வாங்க உங்களோட வீட்டாக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிருக்கா. சரின்னு சொல்லி இவர் இனி ஃபாரின்ல இருந்து நாட்டுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்ல எல்லார்கிட்டையும் பேசி இப்படித்தான் நான் வந்து கல்யாணம் முடிக்க போறேன்னு ஒரு புள்ள, இப்படித்தான் நல்ல புள்ள உண்டு அப்படின்னு சொல்லி வீட்டுல பர்மிஷன் எடுத்திருக்காரு. இனி அவங்களோட வீட்லயும் எல்லாருக்கும் ஓகே சம்மதம். அவர் சந்தோஷத்துக்காக வேண்டி குடும்பம் ஃபேமிலி எல்லாம் ஒருமித்து ஒரு இதுல இருந்துக்கிறாங்க. ரைட் ஓகே அப்படின்னு. கேரளாண்டு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கேரளாவை சொல்லுவாங்க தக்காளி பழம் மாதிரி தான் இருப்பாங்களா கேரளா பொம்பளைகள். கேரளா பொம்பளைகள் தக்காளி பழம் மாதிரி தான் சொல்லுவாங்க. கேரளாக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குறீங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் நான் தரணும். சமைக்க முடிஞ்சது பிறகு பிள்ளை வந்து அவட அம்மா கிட்ட சொல்லிருக்கா, அம்மா இப்படித்தான் நான் ஒரு பொடியனை லவ் பண்றேன், அந்த பொடியன் வந்து என்னை பொன் பார்க்கறதுக்கு வாரேன்டா அவங்களோட வீட்ல எல்லாம் பேசிருக்காரு, எப்படிம்மா இன்னைக்கு வர சொல்லவா அப்படின்னு சொல்லி பிள்ளை வந்து பிள்ளையோட அம்மா கிட்ட கேட்டிருக்கா. கேட்ட உடனே அப்போ பிள்ளையோட அம்மா சொல்லியிருக்கேன், அப்படியா நீ சொல்லவே இல்லையே, லவ் எல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுட்டு ரைட் ஓகே நம்மளோட பிள்ளை நம்மள்கிட்ட கேட்குறாவே. இப்போ லவ் பண்ணிச்சுன்னா இப்போ உள்ள காலத்துல வந்து பிள்ளைங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லாம நம்மகிட்ட பர்மிஷன் கேட்குறாவேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி ரைட் ஓகே இன்றைக்கு நீங்க உங்களோட லவ்வரை வர சொல்லுங்க, நாங்க பார்ப்போம் வீட்டில் எல்லாரும்
அப்ப பிள்ளை கால் பண்ணி சொல்லிருக்கா ரைட் ஓகே கால் பண்ணி சொல்லிக்கிறாங்க வர சொல்லி பொடியனை வந்து வர சொன்னதுக்கு பிறகு நீ பொடியன் வீட்டுல ரைட் ஓகே நான் வண்டிக்கு பொன் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போகிறது ரெடி ஆகிருக்கிறாங்க அந்த பிள்ளையோட வீட்லேயும் நல்ல சாப்பாடு ஐட்டங்கள் அது இதெல்லாம் செஞ்சு அவங்களோட ஃபேமிலி ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி எங்களோட வீட்டை பொன் பார்க்குறதுக்கு ஆக்கள் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் சின்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி தெரியும் தானே நீங்கள் சொல்ல தேவையில்லை ஸ்பெஷலாக நீ அவங்க ஏதாச்சும் செஞ்சு வெயிட்டிங்கில் இருந்துக்கிறாங்க இவரும் இங்க இருந்து நல்ல பொடியும் தானே வெளிநாட்டு மாப்பிள்ளை நல்ல சேலரி சாமான் அப்படி இப்படின்னு சொன்னது கொஞ்சம் ஹைஃபையா எல்லாரும் போயிருக்காங்க போனதுக்கு பிறகு நீ போட்டு பிள்ளையோட அம்மா வந்து கிச்சனுக்குள்ள போயிருக்கா சாப்பாடு எடுத்துக்கு வாரத்துக்கு ஜூஸ் ஐட்டம் அது இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் சரியா டைமுக்கு எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி அவ போய்தான் கிச்சனுக்கு கூப்பிடுறாங்க பிள்ளையோட அம்மா கூப்பிடுறாங்க நீங்க வாங்கன்னு சொல்லி முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த பொடியன்ற அம்மாக்கள் கூப்பிடுறாங்க இப்ப கிச்சன்ல இருந்து அம்மா வந்து வந்திருக்கிறான் அந்த ஹோலுக்கு பாக்குறதுக்கு அப்ப எல்லாரும் ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலி எல்லாரும் ஒரே ஹோல்ல இருக்கிறாங்க ஆனா இவங்களை பாக்குறதுக்கு வேலை இருந்ததால வேலை செஞ்சதால கவனிக்கல ஐவா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க அவ திரும்பி டக்குன்னு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு பிறகு அவ உள்ளுக்கு இருந்து வெளியில வந்திக்கிறான் யாரு பொண்ணோட அம்மா வந்திருக்கிறான் பொண்ணோட அம்மா உள்ளுக்கு இருந்து வெளியில வந்தவ மாப்பிள்ளைய பாத்திருக்கா முன்னுக்கு சேர்ல இருந்திருக்காரு மாப்பிள்ளை அவ அதுக்கு முதல்ல அவ காணல மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேவே இவ முதல்ல அது பாக்காவா பொண்ணோட அம்மா பாக்கா அடி சொல்லிக்கிறாங்க என்ன இருக்கிறார் தான் மாப்பிள்ளைங்க அவர் டக்குன்னு விளம்பி அஸ்லாம் வலைக்கும் அண்டி சொல்லிருக்காரு அவர்கிட்ட அண்டி வந்து அம்மா கிட்ட செல்ல இவ டக்குன்னு அங்க கிச்சன்ல இருந்து வந்தவ அவர் அஸ்லாம் வலைக்கும் எழும்பி சொன்ன உடனே மாப்பிள்ளைய பார்த்துட்டு கண்டுபிடி ஏங்கின மாதிரியே மயங்கி கீழே விழுந்துட்டான் ஏக்கத்துல ஏக்கத்துல சரி பாப்போம் கதை போகுது இல்ல நீங்க கெஸ் பண்ணுங்களேன் எதுக்கு ஏங்கி கீழே விழுந்திருப்பா ஏங்கி கீழே விழுந்திருப்போ மயக்கத்துலண்டா கதையோட கதையா கறிக்கு ஒரு சாமான் போட மறந்துட்டீங்க பாத்தீங்களா அதாச்சும் இல்ல நான் இப்ப கொஞ்சம் நீங்க போட்ட எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி தெரிந்தேன் அந்த ஏக்கம் பண்ணி சொல்லத்தான் நானும் அதுல அவன் மட்டும் ஏங்க இல்லைங்க நானும் ஏங்கி தான் நிக்கிறேன் கறிக்கு உப்பு போடாம சமைக்க பாருங்க நானும் மறந்துட்டேன் மயங்கி கொண்டு விழுந்த என்னண்டு அவன் சோகாயிட்டா மாப்பிள்ளைய பார்த்ததோட இவ டக்குன்னு மயங்கி கொண்டு விழுந்தது டக்குன்னு மயங்கி விழுந்தோடனே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க என்ன ஃபெஸ்ட்டுக்கு வந்து தண்ணி எல்லாம் தொளிச்சு அவ வந்து மயக்கத்துல இருந்து எடுத்து அப்படியே நம்ம ஒரு படியா இப்ப மல்லியில போடுறோமா மல்லித்தடை அப்ப மயக்கத்துல இருந்து எடுத்து இறைஞ்சதுக்கு பிறகு டக்குன்னு எல்லாரும் கேட்டுக்கிறாங்க என்ன நடந்து என்ன பிரச்சனை சாப்பிட இல்லையா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைகளா குடிச்சிட்டாவா நஞ்ச கிஞ்ச குடிச்சிட்டாவா கேட்டுக்கிறாங்க நஞ்சு கிஞ்சு குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவ டக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறா பிள்ளைய கூப்பிட்டு சொல்லிக்கிறா உலகம் இவன் தான் அடி மாப்பிள்ள கேட்டிருக்கிறாரு அம்மா கறி கேட்டிருக்கிறா கேட்ட உடனே அவ சொல்லிக்கா ஓம்மா என்னம்மா நடந்த என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க டக்குன்னு சொல்லிக்கிறா அடியே உங்க வாப்பா என்ன கல்யாணம் முடியும் முன்னுக்கு இவன் வந்து என்ன பொன் பாத்துக்கு போனடி கடவுள் வயது கூடியால் அம்மா பொன் பாத்துக்கு போனுச்சுன்னா இன்னும் கல்யாணம் முடிக்கலையாடி இவன் இன்னும் கல்யாணம் முடிக்கலையாடி கேட்டிருக்கா கொஞ்சம் காலமா போட்டுருவாங்க காலம் தாண்டினாலும் அந்த அவங்களுக்கு பாக்குறதுக்கு வயது தோற்றம் தெரியல அந்த பிரச்சனையால இந்த கதையை வந்து இந்த பொறின் மாப்பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட கதை தான் இது அது அடி கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும் இல்லாட்டி பிடிக்காம அப்படியா Watch me.